லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. 8:45 நாமக்கல் சொல்லிட்டு ஏன் வீட்டுல இருந்து 8:45 கிளம்புன? ஏன் 10 மணிக்கு திருச்சி வந்த? நேரா சேலம் போகாம ஏன் திருச்சியில இருந்து போகணும்? திருச்சியில இருந்து 110 கிலோமீட்டர், சேலத்துல இருந்து நாமக்கல் 63 கிலோமீட்டர் தான். திருச்சியில இருந்து போக 2 மணி நேரம், சேலத்துல இருந்து போக வெறும் 1/2 மணி நேரம். தேசிய நெடுஞ்சாலை வழியா வந்து அழகா மக்கள்கிட்ட பேசி அழகா போயிருக்கலாமே. அப்படின்னா இதற்கும் பதில் இல்ல. ஏன் இவ்வளவு பெரிய காலதாமதம்? இந்த காலதாமத்தை உருவாக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப காலதாமத்துக்கான ஒரே காரணம் கூட்டம் கூடணும்னு நினைச்சது தப்பு, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க நினைச்சது தப்பு, அந்த கூட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வண்டிய முறை கொண்டு போன தப்பு. எதையுமே பின்பற்றாம, எந்த விதிமுறையும் பின்பற்றாம மாஸ் காட்டணும். இன்னொன்னு, செந்தில் பாலாஜிக்கு எதிராக கரூர்ல மிகப்பெரிய கூட்டத்தை காட்டணும். உங்க அரசியல மக்களை சாகடிச்சு காட்டுவீங்களா? ஒரு தாய் கேக்குது, அவன் போயிட்டான்டா, அவன் போயிட்டான், அவன் கூட்டம் வந்தாலே சாகடிக்கிறான். விக்கிரவாண்ட கூட்டம் 3 பேர் செத்து போயிட்டாங்க. மதுரையில மாநாடு 6 பேர் செத்து போயிட்டாங்க. நாமக்கல்ல மயங்கி விழுந்திருக்காங்க. திருச்சியில மயங்கி விழுந்திருக்காங்க. எல்லா இடங்களையும் மயங்கி விழுந்திருக்காங்க. அதை பெரிய செய்தியா மாத்தல. விக்கிரவாண்டியில கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்டவர்கள் அங்க உள்ள மயங்கி விழுந்திருக்காங்க. அது பெரிய செய்தியா மாறல. மயங்கி விழுந்த செய்தி கிடையாது. ஏன்னா உயிரோட தான் இருக்காங்க. மயங்கி விழுந்த செய்தி செத்தாதான் செய்தியா மாறும். இங்க செத்ததுனால, அதுவும் கூட்டத்துக்குள்ளே செத்ததுனால, அதுவும் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், சின்ன சின்ன பசங்க செத்ததுனால செய்தியா மாறிடுச்சு. இதுவே 500 பேர் இங்கே மயங்கி விழுந்து யாரும் சாகாமல் இருந்தாலும் இது செய்தியா மாறிருக்காரு. இதை மாத்திருக்கவே மாட்டாரு. தொடர்ச்சி இது போல கூட்டத்தை காட்டி தன்னுடைய மாச பில்டப் பண்ணி டிவிகேவா தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது.